இந்தியா பழமையான நாகரிகம். இந்த நிலத்தில் கட்டப்பட்ட சில கோவில்களும் வழிபாட்டு தலங்களும் வெறும் கோவிலாக மட்டும் இல்லாமலும் அவை கட்டடக்கலைகளின் அதிசயங்களாகவும் வானியல் அறிவியின் சான்றுகளாகவும் இன்னும் ஏன் திறக்கப்படாத பல ரகசியங்களாகவுமே இருந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் இந்தியாவின் மிகவும் மர்மமான கோவில்களையும் அதோட வரலாற்றையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃபேவரட் கடவுள் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பத்மநாப சுவாமி கோயில் 2011 இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ரகசிய 6 அறைகளை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய 5 அறைகளை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது உலகத்தோட பணக்கார கோயில் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க திருப்பதியை இந்த கோவில் பின்னுக்கு தள்ளிட்டு முதலிடத்துல வரும்னு. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல தான் இருக்கு. இந்த கோவிலோட ஒவ்வொரு பாதாள அறைகளை திறக்கும் போதும் ஒவ்வொரு அறையிலும் பல லட்சக்கணக்கான தங்க நகைகளும் வைடூரிய ஆபரணங்களும் தங்க விஷ்ணு சிலைகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம பல வெளிநாட்டு நாணயங்களுமே கண்டுபிடிக்கப்பட்டது. இதோட மதிப்பு பல லட்சம் கோடிங்கிறதுனால திருப்பதியை பின்னுக்கு தள்ளிட்டு இந்த கோயில் முன்னாடி வந்தது. இதில் இருக்கக்கூடிய பிங்கிற பாதாள கதவு மட்டும் திறக்கப்படலை. ஏன்னா அந்த ஒரு கதவை திறந்தா இந்த பூமி அழிஞ்சிரும், அந்த நாள் தான் பூமியோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் நம்பினதுனால அந்த ஒரு அறையை மட்டும் திறக்காம விட்டுட்டாங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ் மன்னன் ராஜராஜனால கட்டப்பட்ட இந்த கோவில் பல இயற்கை பேரிடர்களை தாண்டி இன்னைக்கும் நிலையா நிக்குது. இந்த கோவிலோட கோபுர உயரம் 216 அடி. ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட உச்சியில் இருக்கக்கூடிய 80 டன் கலசம் தான். இந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அந்த காலத்திலேயே 216 அடி உயரம் இருக்கிற கோபுரத்துக்கு மேலே 80 டன் ஒரே கல்லாலான கலசத்தை எப்படி எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு இன்னைக்கும் பல விஞ்ஞானிகளுக்கு ஒரு மர்மமாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கட்டுறதுக்கு 1,36,000 டன் அளவுள்ள கிரானைட் கற்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே இந்த கிரானைட் கற்கள் இல்ல. இந்த கற்களை எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு இன்னைக்கும் பல மர்மமா தான் இருக்கு. இந்த கோவிலோட கோபுர நிழல் கீழே விழாத மாதிரியும் கட்டியிருக்காங்க. பல அறிவியலாளர்களுக்கு இன்னைக்கும் அது புரியாத புதிரா தான் இருக்கு. கைலாசா குடைவரை கோயில் 8ஆம் நூற்றாண்டுல மகாராஷ்டிராவில் கட்டப்பட்ட இந்த கோவில் சரியா 82 மீட்டர் நீளமும் 42 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த ஒரு கோவில் ஆர்கிடெக்சரோட ஒரு மிஸ்டரினே சொல்லலாம். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் முழுக்க முழுக்க ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. மற்ற குடைவரை கோயில்கள் போல இல்லாமல் இந்த கோயில் லேயர் பை லேயராக மேலேருந்து கீழே செதுக்கியிருக்காங்க. மற்ற குடைவரை கோயில் எல்லாமே முன்புறம் இருந்து தான் செதுக்குவாங்க. இந்த கோவிலை கட்டுறதுக்கு 4 லட்சம் டன் அளவிலான கிரானைட் கற்களை வெட்டி எடுத்து தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. வேறு சுத்திலையும் ஒளியும் வச்சு 8ஆம் நூற்றாண்டில் எப்படி இப்படி ஒரு கோயிலை கட்டியிருப்பாங்கன்னு இப்போ வரையும் ஒரு பெரிய புதிராக இருக்கு. லேபாக்ஷி வீரபத்ர சுவாமி டெம்பிள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் மொத்தம் 70 தூண்கள் இருக்கு. ஆனால் அதில் ஒரு தூண் மட்டும் தரையை தொடாமல் அந்தரத்திலே தொங்கிக்கிட்டு இருக்கு. 1910 வருஷம் பிரிட்டிஷ் இளவரசர் ஒருத்தர் ஏன் இந்த ஒரு தூண் மட்டும் அந்தரத்திலே தொங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஒரு பில்லரை டச் பண்ணப்போ மொத்த ஸ்ட்ரக்சருமே ஆட்டம் கண்டிருக்கு. அதனால அந்த முயற்சியை அவர் கைவிட்டுட்டாரு. 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவிலில் ஏன் இந்த ஒரு பில்லர் மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வரையும் ஒரு புதிராகவே இருக்கு. காமாக்கியா டெம்பிள் ஹவுகாத்தி இந்தியாவில் இருக்கிறதுலே ரொம்ப விசித்திரமான ஒரு கோயிலாகவும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற சம்பிரதாயங்களும் ரொம்ப வினோதமாக இருக்கும். இந்த கோவிலில் பெண் உறுப்பை தான் யோனியாக வடித்து தெய்வமாக வழிபடுறாங்க. இந்த புராண கதைகளின்படி மகாசக்தி இறந்ததுக்கு அப்புறம் மகாவிஷ்ணு அவங்க உடம்பு 51 துண்டுகளாக வெட்ட அந்த 51 துண்டுகளும் பூமியில் அங்கங்கே சிதறி விழுந்ததாகவும் அவங்க பிறப்புறுப்பு பகுதி விழுந்த இடம் தான் இந்த காமாக்கியா டெம்பிள்னு கதைகள் இருக்குது. இந்த கோவிலில் வருஷம் வருஷம் நடத்துகிற அம்பாசி திருவிழா பார்வதி தேவியோட மாதவிடாயை குறிக்கிறதாகவும் அந்த 3 நாட்களில் பூமியிலிருந்து ஒருவித சிவப்பு திரம் வடிகிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நாட்களில் பிரம்மபுத்திரா நதியோட ஒரு சில பகுதிகள் மட்டும் சிவப்பு நிறமாகவும் மாறுது. ஜுவாலா தேவி டெம்பிள் தேவியோட நாக்கு விழுந்த ஒரு பகுதியாகவும் 51 சக்தி பீடங்களில் இந்த கோயிலும் ஒரு முக்கியமான கோயில். பல 100 வருஷங்களாக எந்த ஒரு எரிபொருளும் இல்லாமல் 9 தீச்சுடர்கள் எரிந்த வண்ணமாகவே இருக்குது.
எந்த ஒரு எரிபொருளும் பயன்படுத்தாத நிலையிலும் இயற்கை எரிவாயுவா இல்லை எங்கேருந்து இந்த விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு இப்போ வரையும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய புதராக தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கோவிலில் இன்னமும் எந்த சிலையும் இல்லை. இந்த கோவிலில் இயற்கையாக எரியிற தீபத்தை தான் அவங்க சக்தியாக வழிபடுறாங்க. கேதார்நாத் டெம்பிள் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் இருந்து மக்கள் வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் 2013 உத்தரகாண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தின் போது நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் எதுவுமே ஆகலை. அந்த வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மிகப்பெரிய கல் ஒன்று கோவிலுக்கு முன்னாடி விழுந்து அங்கேருந்து வந்த தண்ணியை 2ஆக பிரித்து விட்டதாகவும் அதனால் இந்த கோவிலுக்கும் அந்த கோவிலுக்குள்ளே இருந்த மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ வரையும் அந்த கல் அந்த கோவிலுக்கு முன்னாடி தான் அந்த கோவிலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் போல் நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த கோவில்கள் எல்லாம் மர்மமா இல்லை அறிவியலா இல்லை இது ரெண்டும் சேர்ந்த அதிசயமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.